காலை வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு ஒரு கதையை தெரிஞ்சுக்க போகிறோம். நேர்மை நிறைந்த தீர்ப்பு. அந்த கதையோட தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, நேர்மை நிறைந்த தீர்ப்பு. இது இயல் 6ல் இருக்கக்கூடிய துணை பாடம். பாருங்கள், முன்னாடி காலத்தில் தென்பாண்டிய நாட்டை மங்கையர்க்கரசி அப்படிங்கிறவங்க ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. இவருடைய ஆட்சியில் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா இவர் நீதியும் நேர்மையும் மிக்கவராக என்ன செஞ்சாங்க, விளங்குனாங்க. ஒரு நாள் கிராம தலைவர் அரசியிடம் ஒரு வழக்கை என்ன செஞ்சுட்டு வராங்க, கொண்டு வராங்க. அவரோட யாரெல்லாம் வராங்க பார்த்தீங்கன்னா 4 பேர் என்ன செய்கிறாங்க, அரண்மனைக்கு வராங்க. என்ன செய்கிறாங்க, 4 பேரும் அரசியை என்ன செய்கிறாங்க, வணங்கிட்டு கிராம தலைவர் அவருடைய வழக்கு என்ன அப்படிங்கிறத என்ன செய்கிறாரு, எடுத்து சொல்கிறாரு. செல்வந்தர் ஒருவர் அரிய சாதனை செய்கிறவங்களுக்கு 100 பொற்காசு கொண்ட கிளியை என்ன செய்ய போகிறாராம், பரிசளிக்கிறதா என்ன செஞ்சுருந்தாரு, அறிவிச்சிருந்தாரு. அதனை பஞ்சாயத்தாரிடம் கொடுத்தார். சரியா? அந்த பொற்கிளியை பெறுவதற்கு 4 பேர் என்ன செய்கிறாங்க, போட்டி போடுறாங்க. இந்த 4 பேரும் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. அவங்க போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. இதில் 4 பேருமே அரிய சாதனையை கேட்ட எங்கள் ஊர் பஞ்சாயத்தினர். இவங்க 4 பேருமே என்ன செஞ்சுருக்கிறாங்க, அரிய சாதனை செஞ்சுருக்கிறாங்க. இதை கேட்ட பஞ்சாயத்தினர் யாருடைய சாதனை சிறந்தது அப்படிங்கிற முடிவு கட்ட முடியாமல் என்ன செய்கிறாங்கன்னா, 4 பேருமே நல்லா தான் அரிய சாதனை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு 4 பேருக்குமே இந்த பொற்கிளியை என்ன செஞ்சிடலாம், பகிர்ந்து கொடுத்துடலாம். ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்க முடியாது, 4 பேருமே அரிய சாதனை தான் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் 4 பேருக்குமே இதை பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, முடிவெடுக்கிறாங்க. ஆனால் 4 பேருமே என்ன செய்கிறாங்கன்னா, அதற்கு உடன்படவே இல்லை. எங்களுக்கு பிரிச்சுலாம் தரக்கூடாது, நாங்கள் தான் தனித்தனியாக என்ன செஞ்சுருக்கிறோம், நாங்கள் அரிய செயல்களை செஞ்சுருக்கோம், அதனால் எங்களுக்கு தனியாக தரணும், எங்களுக்கு தான் முழுவதுமாக தரணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க. அதனால் நீங்கள் தான் ஒவ்வொருடைய அரிய செயல்களையும் கேட்டு யார் அரிய சாதனை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சரியான முடிவு செஞ்சு ஒரு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு, அந்த பஞ்சாயத்து தலைவர் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அரசியும் 4 பேரை என்ன செய்கிறாங்க, கூப்பிடுறாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தராக உங்களுடைய சாதனையெல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. பாருங்கள், முதல்ல வருபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகேசன். இந்த முருகேசன் என்ன செய்கிறாரு, ஒரு வியாபாரி, மளிகை கடை என்ன செஞ்சுருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. இப்போ ஒரு நாள் வியாபாரத்தில் முழு கவனமாக என்ன செஞ்சிட்ருக்கிறாரு, வியாபாரத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெண் வரா, ஒரு சின்ன பெண், சிறுமி என்ன செய்கிறா, கடைக்கு வரா. அவள் பொருள்லாம் வாங்கிட்டு என்ன செய்கிறான்னா, காசு கொடுக்காம என்ன செய்கிறா, போக பார்க்குறா. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, தெருவில் ஒரு மாடு அவளை முட்டுறதுக்காக என்ன செய்யுது, வேகமாக வருது. உடனே இதை அந்த முருகேசன் பார்த்துட்டு என்ன செய்கிறாரு, அந்த பொண்ணை போய் என்ன செய்கிறாரு, காப்பாற்றுறாரு. இத்தனைக்கும் இந்த பெண் யார் தெரியுமா, இந்த முருகேசனோட எதிரி. சரியா? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலத்தகராறு, ஒரு நிலத்துக்காக சண்டை வந்துருச்சு. அப்போ அவருடைய பொண்ணு தான் இந்த பொண்ணு. அந்த பொண்ணை என்ன செய்கிறாரு, அந்த மாட்டுக்கிட்ட இருந்து என்ன செஞ்சிட்டாரு, காப்பாற்றிட்டேன். அதனால் நான் தான் அரிய செயலை செஞ்சேன். ஒரு பகைவனின் மகளையும் நான் என்ன செஞ்சேன், காப்பாற்றினேன். அப்போ அந்த பரிசு எனக்கு தான் முழுமையாக வேணும் அப்படின்னு என்ன செய்கிறாரு, இந்த முருகேசன் சொல்கிறாரு. இரண்டாவது பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணன். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவிஞன். கண்ணன் யார், ஒரு கவிஞன். இவர் பல பாடல்களை, கவிதைகள் என்ன செஞ்சுருக்கிறாரு, நிறையா இயற்றியிருக்கிறாரு. இவர் ஒரு நாள் இரவில் என்ன செஞ்சுருக்கிறாரு, 100 செய்யுள் என்ன செஞ்சுருக்கிறாரு, 100 செய்யுள்களை கொண்ட ஆனந்த வாழ்வு அப்படிங்கிற காவியத்தை என்ன செஞ்சுருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு. புரியுதா? ஒரே நாள் இரவில் 100 செய்யுள்களை கொண்ட ஆனந்த வாழ்வு அப்படிங்கிற காவியத்தை படைச்சிருக்கிறாரு. மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இதை விரும்பி படிக்கிறாங்க. ஒரே இரவில் இப்படிப்பட்ட காவியத்தை படைச்சா அப்போ நான் ஒரு இலக்கிய சாதனையாளர் தானே, அப்போ அந்த பரிசு எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு என்ன சொல்கிறாரு, இந்த கவிஞர் சொல்கிறாரு.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்தச்சர் கந்தசாமி. சரியா, கல்தச்சர் இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கரடு முரடான பாறைகள்லாம் வெட்டி அதில் அழகிய சிலைகளையும் அழகான தூண்கள் அப்படின்னு பலதை நான் என்ன செய்கிறேன், என்னுடைய உளியால் செதுக்கி என்ன செய்கிறேன், மக்கள்லாம் பேசும்படியான மக்கள் நல்லா பார்த்து அந்த ரசிக்கும்படியான சிலைகளெல்லாம் சிற்பங்களெல்லாம் நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் செதுக்கிய பல குகை கோயிலெல்லாம் கண்டு நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பாராட்டியிருக்கிறாங்க. அப்போ அது வந்து என்னுடைய அரிய சாதனை. அப்போ அந்த சாதனை வெல்றதுக்கு யாருமே கிடையாது. அப்படின்னா அப்போ நான் தான் அரிய செயல் செஞ்சுருக்கிறேன், அந்த பொற்கிளி வந்து எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு கல்தச்சர் கந்தசாமி என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அடுத்து நாம் நான்காவது பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு விவசாயி. இவர் செஞ்ச அரிய செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைச்ச என்னுடைய மூதாதையர் வழி என்னுடைய பரம்பரை சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காணி நிலம். சரியா, எனக்கு இருப்பது ஒரு சிறிய விவசாய நிலம். இதில் என்னுடைய மனைவி வந்து என் மனைவி வந்து இறந்துட்டாங்க. நானும் என்னுடைய மகளும் தான் இருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் கடினமாக உழைச்சி எங்களுடைய விவசாயத்தில் எங்களுடைய நிலத்தில் வந்து நாங்கள் நல்ல விவசாயம் செய்து என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா, முந்தைய ஆண்டை விட நாங்கள் இந்த ஆண்டு வந்து 3 மடங்கு விளைச்சல் என்ன செஞ்சோம் பார்த்தோம். முந்தைய ஆண்டை விட இந்த ஆண்டு 3 மடங்கு விளைச்சலை பார்த்தோம். அதிக அளவு விளைச்சல் கிடச்சிது. அந்த விளைச்சல் மூலமாக எங்கள் குடும்பத்துக்கு தேவையான நெல் போக மீதி 10 குடும்பத்துக்கு தேவையான உணவுகளை நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோன்னா, நெல்லை நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னா விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு காணி நிலத்தை கொண்டு 10 குடும்பத்தை காப்பாற்றியது வந்து என்னுடைய சாதனை தானே அப்படின்னு அந்த முதியவர் வந்து என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அரசி பாருங்க, எல்லார் சொன்னதையும் என்ன செய்கிறாங்க, நல்லா கவனிச்சுட்டு கொஞ்ச நேரம் என்ன செய்கிறாங்க, யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. 4 பேர் அவங்களுடைய சாதனைகளை சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல யார் சாதனை சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகேசன். இவர் வந்து யார், ஒரு வியாபாரி. 2வது ஒரு கண்ணன் அப்படிங்கிறவர். இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞன். 3வது யாரை பார்த்தோம், கல்தச்சர் கந்தசாமி. இவர் வந்து தன்னுடைய உளியால் என்ன செய்கிறாரு, சிலைகளையும் குகை கோயில்கள் என்ன செஞ்சுறாரு, கட்டுறாரு. 4வது பார்த்தது ஒரு முதியவர். இவர் ஒரு விவசாயி. இது எல்லாத்தையுமே அரசி வந்து என்ன செய்கிறாங்க, ராணி வந்து என்ன செய்கிறாங்க, யோசித்து பார்த்து கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. அமைதியாக இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து வியாபாரியை பற்றி சொல்ல வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய உயிரையோ பகையோ பொருட்படுத்தாமல் என்ன செய்கிறாங்க, பாய்ந்து சென்று அந்த குழந்தைய வந்து என்ன செஞ்சாங்க, காப்பாற்றினாங்க. அப்போ பகைவருக்கும் நட்பு காட்டுவது தான் என்னது, நம்மளுடைய பண்பாடு. அப்போ இது வந்து ஒரு சாதனை கிடையாது, இது வந்து பண்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்கள், கவிஞர் ஒரே இரவில் 100 கவிதைகளை காவியம் படைத்ததை விட சோழ நாட்டில் இருந்த பெண் கவி வந்து ஒரே நாள் இரவில் 1000 கவிதைகளை படைத்து என்ன செஞ்சாங்க, சாதனை படைத்தாங்க. அப்போ அவங்க 1000 கவிதை படைத்தது அதுதான் பெரிய விஷயம். அதை விட இவங்க 100 தான் படைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சாதனை கிடையாது. அப்போ இது வந்து ஒரு சாதனையை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்தச்சர். இவர் வந்து பாறையை குடைந்து பல பேர் பார்த்து வியக்கிற வகையில் குடைவர கோயிலை உருவாக்குனது ஒரு சாதனையாக சொன்னாலும், மாமல்லபுரம் கோவில்களை திருச்சி பல்லவர் கால கோவில்களும் அழகிய குடைவரை கோயில்கள் தானே. அந்த காலத்தில் மாமல்லபுரம் கோவில்களும் திருச்சியில் இருக்கக்கூடிய பல்லவர் கால கோவில்களும் பல்லவர்களுடைய குடைவர கோயில்களுக்கு மிக சிறந்த உதாரணம். அதெல்லாம் பெரிய சாதனை. அதை விட இவர் பண்ணுறது ஒரு பெரிய சாதனை கிடையாது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயி. இந்த விவசாயி வந்து ஒரு காணி நிலத்தில் அவருடைய குடும்பத்துக்கும் அதுக்கடுத்து 10 குடும்பங்களுக்கும் தேவையான உணவு என்ன செஞ்சுருக்கிறாரு, உற்பத்தி செஞ்சுருக்கிறாரு. அப்போ இது உண்மையிலே இதுதான் என்னது, பெரிய சாதனை. இவர் வந்து எந்த அளவுக்கு
கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய பலனை பார்க்க முடியும். அப்போ இவருடைய உழைப்பு இப்படிப்பட்ட கடின உழைப்பை எல்லா விவசாயிகளும் செஞ்சாங்கன்னா நாட்டில் வந்து பஞ்சம் இருக்காது, பசி இருக்காது, நோய் நொடி இருக்காது, வறுமை இருக்காது. அப்போனா இந்த பொற்கிளி பெற தகுதியானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயி தான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, மங்கையர்க்கரசி வந்து என்ன செஞ்சுறாங்க, இப்போ இந்த பொற்கிளியை வந்து இந்த விவசாயிக்கு தான் வழங்கணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஆணையிடுறாங்க. இவருடைய தீர்ப்பை கேட்டு மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவரை வாழ்த்துறாங்க. புரியுதா மாணவர்களே? அப்போ கடின உழைப்பு தான் நமக்கு அரிய பெரிய சாதனையாக இருக்கும். அப்போ நீங்களும் கடின உழைப்பு, உங்களுடைய கொஞ்சம் நேரம் கூட என்ன செய்யாதீங்க, வீணாக்காமல் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு தகவல்களையும் ஒவ்வொரு செய்திகளையும் ஒவ்வொரு அரிய பெரிய சாதனைகளாக செய்ய நீங்கள் என்ன செய்யுங்க, முயற்சி எடுங்க. கண்டிப்பாக வெற்றியில் முடியும். நன்றி மாணவர்களே.